வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சம்மருக்கு ஏத்த எல்லாத்துக்குமே பிடிச்ச வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க. நம்ம கடையில வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா பார்க்கலாம். இன்னும் நீங்க மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு 1 வீக்காக வந்து கலெக்ட் பண்ண மலாய் தான். மலாய்ங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பாலை காய்ச்சிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மேலே க்ரீமியாக ஒரு லேயர் மாதிரி ஆடை ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து மலாய். அதை கலெக்ட் பண்ணி ஒரு பவுல் நிறைய நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து நாளைக்கு மார்னிங் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இன்னைக்கு நைட்டே வந்து இதை எடுத்து வெளியே வச்சிட்டேன். ஃப்ரீசரில் தாங்க வைக்கணும். இதை கலெக்ட் பண்ணி வைக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டுரும், ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. இதை நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன் நாளைக்கு பண்ணுறதுக்கு. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் நான் வந்து 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்னைக்கு வந்து பசும்பாலில் தான் வந்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். ஸோ 1/2 லிட்டர் பசும்பால் சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பசும்பால் கிடைக்கல அப்படின்னா பாக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஃபுல் க்ரீம் மில்க்னு கேட்டு வாங்குங்க. அந்த பாலில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பால் காஞ்சு வரட்டும். இப்போ பால் பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சிடணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பொங்குற ஸ்டேஜில் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம பாலை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நம்ம பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்டன் பண்ணாலும் சரி, இல்லை ஐஸ்கிரீம் பண்ணாலும் சரி, இந்த சைட்ஸில் இருக்கிற ஆடை மாதிரி படிய ஆரம்பிக்கும். அதையும் எடுத்து விட்டுட்டு நம்ம பாலை கிளறி விடணும். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன். அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க, அப்படியே படிஞ்சிரும். அதனால் எடுத்து விட்டு கலந்து விடுங்க. நம்ம இன்னைக்கு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக க்ரீம் ப்ளஸ் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட இப்போ மலாய் வந்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நம்ம ஓவர் நைட் வெளியே வச்சதுனால கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்க போகிறேன். அதிகமாக விட வேணாம், 2 பல்ஸ் விட்டால் போதும். அதிகமாக விட்டிங்கன்னா பட்டர் வர ஆரம்பிச்சிரும். 2 பல்ஸ் விட்டனே இந்த பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். கடைசியாக மறுபடியும் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கஸ்டர்ட் பவுடரும் க்ரீமும் சேர்த்தி பண்ண போகிறோன்னு. ஸோ அதுக்காக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திக்கிட்டேன். அந்த பவுல் நிறைய தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேங்க. நார்மல் வாட்டர் தான். அதை ஃபில் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். நான் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுறேன். இதில் கட்டி எதுவும் தென்படாத மாதிரி கலந்து விட்டுருங்க. அதாவது தட்டுப்படாத மாதிரி கலந்து விட்டுருங்க. கட்டி இருந்ததுன்னா ஐஸ்கிரீம் ஸ்மூத்தாக க்ரீமியாக வராது. ஸோ அதனால் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி விட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதுதாங்க கன்சிஸ்டன்சி. இப்போ பால் வந்து பாதி அளவுக்கு வற்றி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த சைஸில் இருக்க லேயரை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா திக்கும் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட நல்லா வத்தியும் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான ஜீனி சேர்த்திக்கலாம். நான் 1/2 கப் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் ஜீனி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லாட்டி 1 டம்ளர் ஜீனி எடுத்துக்கோங்க. சின்ன டம்ளராக 1 டம்ளர் ஜீனி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் போதும் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்திக்கங்க. இப்போ ஜீனி சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ கலந்து விட்ட பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, கஸ்டர்ட் பவுடரும் தண்ணியும், அந்த கலவையை வந்து இந்த பாலில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு கைவிடாமல் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நம்ம சேர்த்திருக்கிறதுனால எந்த கட்டிகளும் ஃபார்ம் ஆகக்கூடாது, ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக வரணுங்கிறதுக்காக இந்த பாலோட இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டேன். இது நம்ம பண்ண போகிறது வந்து வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ வெனிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்திக்கிறேன் கடைசியாக. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும்.
இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா திக்காகணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இது குக் ஆகட்டும். குக் ஆகி கொஞ்ச நேரம் கழித்து நல்லா திக்னிங் ஆகும். பாருங்கள், இப்போ திக்னிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி திக்னிங் ஆன பிறகு நம்ம ஒரு 1 மினிட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் விட்டுட்டேன். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டே வந்து க்ரீமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து க்ரீமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அது கூடவே வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஐஸ்கிரீம் பேஸு, அதை வந்து ஊற்றிக்கிறேன். இந்த கடாயிலேருந்து நான் அந்த மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்செடுக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 4 தடவை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்து தான் அரைச்செடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து நான் அரைச்செடுக்க போகிறேன். அரைச்செடுத்துட்டு வந்துட்டேங்க. நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் வந்து நான் இதை வந்து ஊற்றிக்க போகிறேன். நம்ம ஏர் டைட் பாக்ஸில் ஊற்றிட்டு இதை நல்லா டைட்டான ஒரு மூடியை போட்டு மூடி நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், மேலால் நல்லா க்ரீமியாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதை வந்து 2 பேட்சாக நம்ம பிரித்து அரைக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேங்க. இதே மாதிரி ரிமைனிங்கை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் அரைச்செடுத்து இன்னொரு பவுலில் ஊற்றிடுறேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏர் டைட் மூடியாக மூடி இதை 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ மறுபடியும் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், மேலே அப்ளை பார்த்ததை விட இப்போ நல்லா செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேலால் இருக்க ஃபஸ்ட்டு பேட்சை அதாவது பாதி அளவுக்கு சேர்த்திக்கலாம். இந்த பாருங்கள், கீழே நல்லாவே செட் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் வேறு ஒரு பாக்ஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் பேட்ச் அரைச்சி எடுக்க போகிறேன். செகண்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட இந்த தடவை நல்லா க்ரீமியாக செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், இதை மூடி மறுபடியும் ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறோங்க. வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக செட் ஆகிருக்கு. பட் இது வந்து பத்தாது. இன்னும் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரணும்னா கடைசியாக ஒரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு பேட்சை. இதை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் பேட்ச் காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தூரம் செட் ஆயிருக்குன்னு. கடையில் வாங்குகிற அந்த டெக்ஸ்சர் அளவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக வரணும், பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் பேட்சையும் ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இது நல்லாவே க்ரீமியாக வந்திருக்கு. ஏன்னா கீழே ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால ரொம்ப க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா சரிசமப்படுத்திட்டு ஒரு டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணிவிட்டு நான் அதோட லிட்டை போட்டு மூடிட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஐ மீன் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேங்க. நான் ஐஸ்கிரீம் பவுலை வந்து மறுநாள் மார்னிங் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்காக ஒரு குழிக்கரண்டியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து நம்ம ஐஸ்கிரீம் எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வேணுங்கிற அளவு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. பட் இது மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாங்க. நான் இன்னைக்கு சாக்லேட் சிரப் எடுத்து இந்த ஐஸ்கிரீம் மேலே லைட்டாக சும்மா ஊற்றி விட்டுக்கிறேன் ரஃப்பாக. இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் இப்படி ஊற்றின பிறகு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கலாம். அதை எடுத்து அதை வந்து மேலால் தூவி விட்டுறலாங்க. ஸோ வந்து சாக்லேட்டோட அந்த ஃப்ளேவரும் லைட்டாக இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமில் இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி தூவி விட்டுறலாம்.
நம்மளோட வெள்ளை ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு, யம்மியாக இருக்குங்க. இது வந்து இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு கஸ்டர்ட் பவுடர் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி நான் ஐஸ்கிரீம் செஞ்சேன். அதுக்கு பதிலாக வெறும் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஐஸ்கிரீம் செய்யலாம், இல்லை அரிசி மாவு யூஸ் பண்ணி பண்ணலாம். அது உங்கள் இஷ்டங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் போட்டால் இந்த கஸ்டர்ட் பவுடர், கார்ன்ஃப்ளவர் இது இல்லாமல் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Midgetla. Thank you. Bye.